வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க ஒரு வழியா கிரிஷோட பேரண்ட்ஸ் போயிட்டு முடிஞ்சிருது. ஆனா இந்த பக்கம் அண்ணாமலைக்கு இங்க கிரிஷோட அம்மா பேசுன விஷயம் சுத்தமா உடன்பாடே இல்லை. ஏன்னா அவங்க எதுக்காக வீடியோ கால்ல மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? அப்படி ஒரு அவசியமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டைரக்டா அண்ணாமலையோட மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. பட்டிருந்தாலும் அதெல்லாம் அவரோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்பவும் அங்க இருந்து கிளம்பி வந்துறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை பார்த்துட்டு என்னாச்சு மாமா, டல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவங்க கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அண்ணாமலையும் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி சொல்லிட்டு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலையும் டவுட்டோட சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் ஆமாங்க, எனக்கும் மாமா சொல்ற மாதிரி அந்த விஷயத்துல ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க வீட்ல இருக்கிற விஜயாவுமே கண்டிப்பா நம்ம வெயிட்டை குறைச்சே ஆகணும், இல்லைன்னா சிந்தாமணியும் பார்வதியும் என்னை கிண்டல் பண்ணியே கொன்னுடுவாங்க, அதுக்காகவே நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே நல்லா வெயிட்டெல்லாம் குறைக்கிறதுக்காக ஒரு நியூட்ரிஷனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நியூட்ரிஷனுமே இந்த பக்கம் இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே சிரிப்பா இருக்கு. ஏன்னா இங்க விஜயா வெயிட்ட குறைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவுமே இந்த பக்கம் எப்படியாவது நம்ம மீனாவை மீட் பண்ணி லவ் அட்வைஸ் கேட்கணும், அவங்களுக்கு கால் பண்ண வேற பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம ரோகிணியை பாக்குற மாதிரி இந்த பக்கம் போய் மீனா கிட்ட அட்வைஸ் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி இந்த பக்கம் மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் முத்தும் செல்வமும் சேர்ந்துகிட்டு ஒரு ட்ரிப் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க 2 கார் எல்லாம் ஆளுங்களை ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வந்துட்டு இருக்க வழியில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ் அருணுமே ஒரு 4-5 போலீஸோட இந்த பக்கம் முத்துவோட காரை மறிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ் அருணை பார்த்த உடனே ரொம்பவே நக்கலோட, சார், நான் இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி நான் ட்ரிப் முடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ் அருணுமே ரொம்பவே டென்ஷனோட, ஏண்டா நீ ட்ரிப் முடிக்க போறியா, கார்ல எதிரா வச்சு கடத்துற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துக்கிட்ட பயங்கரமா ஹார்ஷா நடந்துக்குறாங்க. அப்ப முத்துவுமே இங்க பாருங்க, என் மேல இருக்கிற முன்னாடி இருக்கிற கோபத்தை எல்லாம் இப்ப காட்டிட்டு இருக்காதீங்க, இப்ப வண்டியில கஸ்டமர் இருக்காங்க, அவங்க இடத்தை கொண்டு போய் விடுற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது, வழி விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் கார்ல ஏற போறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு இன்சார்ஜா இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டருமே இங்க முத்துவோட காலரை பிடிச்சு அவரை டக்குன்னு இழுத்து அவரோட கண்ணத்துல பலான்னு ஒரு அறை விடுறாரு. அப்ப முத்துவுமே, எதுக்கு சார் என்னை அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் அந்த போலீஸுமே, ஏண்டா போலீஸ்காரங்க நில்லு, செக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுல கார் எடுத்துட்டு போறேன்ற, நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரு செக்க போயிட்டு இருக்குன்னு வண்டிய ஓரமா போட்டு நில்லு,
செக்கப் முடிஞ்ச உடனே தான் இங்கிருந்து நீ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துக்கிட்ட ரொம்பவே வந்து ஹார்ஷா நடந்துக்குறாங்க. அப்ப முத்துவுமே வேற வழி இல்லாம இந்த பக்கம் காரை ஓரம் போட்டு நின்னுட்டு இருக்காரு. ஆனா ரொம்பவே டென்ஷனோட செல்வத்துக்கு கால் பண்ணி, இங்க பாருடா, அந்த டிராஃபிக் போலீஸ அன்னைக்கே நல்லா போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்கணும்டா. இப்ப பாரு, மறுபடியும் நிறைய போலீஸ்காரங்கள கூட்டிட்டு வந்து என் காரை செக் பண்றேன்னு சொல்லி என்னை இந்த மாதிரி ரோட்ல நிக்க வச்சு அக்களிச்சிட்டு இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க முத்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செல்வமுமே, நீ கவலைப்படாத, நான் ஆல்ரெடி அந்த கஸ்டமரை பாதி பேரை இறக்கி விட்டுட்டேன். நான் அங்க வரேன், அதே கஸ்டமர்ஸ நான் ஏத்திட்டு போறேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம அங்கேயே நின்னு முடிச்சிட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி இங்க செல்வமும் முத்துவோட கஸ்டமர் ஏத்திட்டு போயிட்டு மறுபடியுமே அதே இடத்துல கொண்டு போய் விட்டு மறுபடியும் இங்க முத்துவை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்குள்ள இங்க முத்துக்கிட்ட இங்க எப்பவும் போல அருணுமே வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா முத்து இந்த மட்டும் பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் என் மேல கை வச்சிட்டான்னா அவனை கண்டிப்பா உள்ள தூக்கி போட்டு வெளுவெழுன்னு வெளுத்தரலாம். அவன் அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அருணுமே ரொம்ப நக்கலோட முத்துக்கிட்ட போயிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துவுமே, என்ன சார், என்ன நீங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? சம்பந்தம் இல்லாம நீங்க பண்ற விஷயம் எதுவும் சரி கிடையாது. இங்க பாருங்க, அன்னைக்கே உங்க சட்டை பாக்கெட் கிழிஞ்சதுக்கான காரணம் நீங்க தான் என் மேல கை வச்சு என்னை இழுத்துட்டு வந்தீங்க. நான் உங்களை தள்ளிவிட்டேன். தள்ளிவிடும்போது உங்க பாக்கெட் கிழிஞ்சு. இது வந்து 2 பேர் மேலையும் தான் தப்பு இருக்கு. சம்பந்தம் இல்லாம நீங்க என் மேல கோவப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க தான் அதிக பிரசங்கித்தனமா அதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அருண் இருந்துகிட்டு, யாரு, நான் அதிக பிரசங்கித்தனம் பண்ணேன்னா அந்த கடைக்கு வந்தது யாரு? நீ வந்து வாண்டடா என்ன கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருப்ப. நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறியா? எல்லாரும் தப்பு பண்றவங்கதான், நானும் தப்பு பண்ணதான் இல்லன்னுலாம் சொல்லல. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அதை நீ மதிக்காம என்னையே நீ வந்து எதிர்த்து பேசி நான் ஒரு போலீஸ்காரன் கூடன்னு நினைக்காம என்னை அவமானப்படுத்துறியா? அதைவிட முக்கியமா என்ன பத்தி வீடியோ எடுத்து போட்டு எனக்கு சஸ்பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்தல. உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும்? இவ்வளவு சீக்கிரத்துல உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கிட்ட அருணுமே பயங்கரமா டென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா இங்க முத்துவை டென்ஷன் பண்ற மாதிரி மறுபடியுமே இந்த பக்கம் வந்த அருணுமே, இங்க பாரு, அந்த செருப்பு தைக்கிற கிழவையும் தள்ளிவிட்டான்னு என் மேல கோவப்பட்ட. இனிமேல் பாரு, அவங்க இங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில்ல போடுவேன். அவங்கள போடாம விடமாட்டேன். இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் முத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அவருமே டக்குன்னு இந்த பக்கம் அருணோட சட்டையில கைய வச்சு மறுபடியும் அருணை புடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப அருணுமே வேகமா வந்து கீழே விழுறதை பார்த்த உடனே அவங்க இன்ஸ்பெக்டரும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னடா இது, போலீஸ் மேலேயே கை வைக்கிற அவ்வளவு தைரியமாடா அப்படின்ற மாதிரி முத்துவோட சட்டையை பிடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே, இங்க பாருங்க சார், அவர்தான் என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம வயசானவங்களை அடிப்பேன்னு சொல்லி என்னை தூண்டி விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அருணுமே, சார், அவன் போய் சொல்றான். சார், நான் இந்த மாதிரி உன்னோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுன்னு சொன்னேன். நீ யாருடா என்கிட்ட டாக்குமெண்ட் கேக்குறதுக்கு? சொல்லி என்னை புடிச்சு தள்ளிவிட்டான் சார். அவனை சும்மா விடாதீங்க
அப்படின்ற மாதிரி அருண் ஒரு பொய்யை சொல்லி இங்க முத்துவை லெஃப்ட் ரைட் வாங்க வைக்கிறாங்க. அப்ப முத்துவுமே இந்த பக்கம் சார் இங்க பாருங்க, அவரு போய் சொல்றாரு, நான் கண்டிப்பா இப்படி பண்ணல அப்படின்றாங்க. ஆனா யாருமே அதை கேட்காம இந்த பக்கம் வந்து முத்துவை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க போன செல்வமும் இந்த பக்கம் முத்துவை காப்பாத்துறதுக்காக, சார் 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 கை எடுங்க சார், எதுக்காக சார் இத்தனை பேர் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த பக்கம் வந்து முத்துவை தடுக்க வராங்க. ஆனா அருண்மே செல்வத்தை புடிச்சிட்டு, இங்க பாரு, உன் நண்பன் என்கிட்ட பண்ண நக்கலுக்காகத்தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான், நீயும் அவசரப்பட்டு உள்ள போய் அடி வாங்குற வேலை வச்சுக்காத, தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செல்வத்தையும் தள்ளிவிட்டுட்டு மறுபடியும் முத்துவை போட்டு ஒரு வழியா அடிச்சு இந்த பக்கம் ஜீப்ல ஏத்துறாங்க. அதே நேரத்துல முத்துவோட காரையும் சீஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்வத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருமே ரொம்பவே பதறி போயிட்டு இந்த பக்கம் வந்து டைரெக்டா மீனா கிட்ட போயிட்டு நடக்குற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே தனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, சம்பந்தமே இல்லாம ஒரு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவரை என்னை பார்க்க அலோ பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களும் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா டைரெக்டா இங்க ஸ்டேஷன் போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம்தான் இங்க முத்து மேல ஒரு பயங்கரமான கேஸ் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. அதாவது முத்து வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை கடத்துனாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு கேஸ் போட்டு அவரை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அதே நேரம்தான் இன்ஸ்பெக்டர் போயிட்டு, என்னாச்சுயா, எதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் உள்ள வச்சிருக்கீங்க, அப்படி உண்மையிலுமே அவன் போதைப் பொருள் கடத்துறானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டருமே, இங்க பாரியா, அவன் போதைப் பொருள் எல்லாம் கடத்தல, ஆனா அவன் முக்கியமான விஷயம் பண்ணான், நம்மளோட டிராஃபிக் போலீஸ் ஒருத்தனை புடிச்சு அடிச்சு புட்டான், எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம ஆள் மேல கை வச்சா நம்ம சும்மா விடலாமா, அதனாலதான் அவனை தூக்கி உள்ள வச்சான் அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டருமே, இங்க பாரியா, அவனுக்கும் இவனுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு, இவன் நீ அருண் எல்லாம் நம்பிட்டு இருக்காத, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் சம்பந்தம் இல்லாம நிறைய விஷயங்களை தலையிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனையை இழுத்துக்கிட்டான், சொல்லப்போனா இப்போ நீ உள்ள போட்டு இருக்கல, அது வேற யாரும் கிடையாது, நம்ம அருணோட எதிரிதான், அருணுக்கு ஒரு 3 நாள் சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்த அந்த புண்ணியவானே அவன்தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லா டீடைலையும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்பெக்டருக்குமே தெரிய வருது. அவருமே டைரக்டா அருணுக்கு கால் பண்ணி, அருணே, நீ எங்க இருந்தாலும் முதல்ல ஸ்டேஷன் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அருணை டைரக்டா ஸ்டேஷன் வர வைக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே வீட்ல என்ன பண்றதுன்னே தெரியாம வெளியே பிதுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க வித்யாவுமே மீனாவை பார்க்க வந்துட்டு அவங்க கிட்ட லவ் அட்வைஸ் கேட்கலாம்னு வந்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வந்து வித்யா மீனா கிட்ட பேச போகும்போது மீனாமே, இங்க பாரு வித்யா, இப்ப நான் அதை சொல்ற விஷயத்தையெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு ரொம்பவே முக்கியமான சூழ்நிலை இருக்கு, ஏன்னா முத்து இப்பவும் ஜெயில்ல இருக்காப்ல, அவர் மேல ஏதோ ஒரு கேஸ போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் அப்புறம் வெளியில கொண்டு வரதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், இப்போதைக்கு என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சரி, ஓகே, நம்ம இப்ப மீனாக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அண்ணாமலையும் இங்க வித்யா கிளம்பினதுக்கு அப்புறம்
வித்யாவோட குரலும் இந்த மாதிரி கிருஷ்ணவோட அம்மா குரலும் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மீனாவும் ஸ்டேஷன் போயிட்டு இந்த பக்கம் எப்படியாவது தன்னோட புருஷனை வெளியில எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருமே இந்த பக்கம் வந்து முத்துவை வெளியில எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் அருணோட வேலைதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்க அருணையும் கூப்பிட்டு வான் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முத்துவை விசாரிச்ச அண்ணாமலையும், சரிடா விடுடா, இதுக்கு மேல போலீஸ்காரங்க சவகாசம் வச்சுக்காதடா, இதோட நிறுத்திக்கடா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதே நேரத்துல இங்க அண்ணாமலை தன் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை இங்க முத்துக்கிட்ட ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாரு. முத்து, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பேசணும். எனக்கு என்னமோ இங்க கிரிஷோட அம்மா மேல ரொம்ப டவுட்டா இருக்குடா. சொல்லப்போனா இப்போ எனக்கு கிரிஷோட அம்மா முகமுடி போட்டு எல்லாம் பேசுனதை நான் கவனிச்சேன். எனக்கு அதெல்லாம் பார்த்தப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதே நேரம் அவங்களோட வாய்ஸ் நல்லாவே நான் கூர்ந்து கவனிச்சேன். இப்போ மீனாவை பாக்குறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்துச்சு. அந்த பொண்ணோட வாய்ஸும் கிட்டத்தட்ட அங்க கிரிஷோட அம்மாவோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுல டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்துமே? யாரு? மீனா உன்னை பார்க்க வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் வித்யா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தான் இங்க முத்துக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அப்பன்னா கண்டிப்பா கிரிஷோட விஷயத்துக்கும் இங்க வித்யாவுக்கும் ரோகிணிக்கும் அதிக நேரம் மனோஜ்க்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்கு. இத நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்ப முதல்ல மனோஜ் மேலையும் ரோகிணி மேலையும் கொஞ்சம் டவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க.